Hi friends, Assalamualaikum. Welcome back to our channel Traditional அடுப்பங்கரை. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கடல் பாசியை சீம்பாலில் செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் சீம்பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சீம்பாலை பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கு பிறகு இப்போது கடல் பாசியை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சீம்பால் கொதித்து இந்த அளவுக்கு வர வரையும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிச்சிரும், இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கடல் பாசியும் ரெடி ஆகிடுச்சு. 1/2 லிட்டர் சீம்பாலுக்கு ஒரு 2 கரண்டி ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. சர்க்கரை கரையிற வரையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டு இப்போது காய்ச்சி வச்சுருக்கிற கடல் பாசியை இது கூட சேர்த்துடலாம். நான் ஒரு பேக்கெட் கடல் பாசி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கிளறிட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சுருங்க. நான் இதை ஒரு 2 பிளேட்டில் தனித்தனியாக ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் மட்டும் பிங்க் கலர் ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்துட்டேன் கலருக்காக. இப்போது இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு இப்போது கடல் பாசியெல்லாம் நல்லா ஆறிட்டு செட் ஆனதுக்கு பிறகு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். எப்போவும் நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம் கடல் பாசியை. அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி பீஸாக சின்ன சின்ன பீஸாக நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 பிளேட்டில் உள்ள கடல் பாசியும் பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான கடல் பாசி சீம்பாலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இதோட டேஸ்ட்டு. இப்போது வரப்போகிற வெயில் காலத்துக்கும் சரி, இப்போது வர நோம்புலையும் சரி, இந்த மாதிரி கடல் பாசி செஞ்சு சாப்பிட்டோன்னா உடல் சூட்டை தணிக்கும். ரொம்ப நல்லது கடல் பாசி உடம்புக்கு. அதையும் குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கடல் பாசி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.